நீங்க 2 பேரும் ஆராத்தி எடுக்க போது வந்து விருந்தாலும் அப்படியே தலைதறிக்க ஓட போகுது. பாத்துக்கிட்டே இருங்க. பாருட்டி சம்பகவல்லி, இவனுக்கு தான் எடுக்க தெரிய மாதிரி என்ன எடுக்க விட மாட்டேங்க. தூரப்பட்டி, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணு தெரியாதுடி. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ தூர போ. பாரு சம்பகவல்லி, எனக்கு தானே எல்லாம் தெரியும். இங்க பார், மரியாதையை என்கிட்ட தட்ட கொடுத்துரு. நான் தான் ஆரத்தி எடுப்பேன். சப்பா, இதுலயும் விளையாட்டா? இது விளையாட்டு பொருள் இல்ல. செம்பகிட்ட கொடுங்க. இது சண்டை போடாதீங்க, குடுங்கட்டி. இந்த பொண்ணு மாப்பிள்ளை இப்ப வந்துருவா, தட்ட குடுங்கட்டி. இங்க பாரு சம்பகவல்லி, நான் தானே வீட்டுக்கு மூத்தவா, நான் தான் எடுப்பேன். தட்ட குடுட்டி. இரு, ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டேன். எனக்கு தான் இங்குள்ளதெல்லாம் தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது, கொடுத்துரு. இங்க பாரு, அதுக்கு நிறைய தெம்மாங்கு பாட்டுலாம் பாடணும், நாட்டுப்புற பாட்டுலாம் பாடணும். அதெல்லாம் எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது, போயிரு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஊரு கண்ணு, நரி கண்ணு, நொல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் அத்து போகட்டும், அவ்வளவுதானே. அது எனக்கு சொல்ல தெரியும். சச்சா, அப்படிலாம் இல்லட்டி. அதுக்கு நாட்டுப்புற பாட்டு உண்டு. ஒரு கண்ணு வரவு கண்ணே, ஒரு மெச்சம் செல்ல கண்ணே. தப்பு தப்பா பண்றத பாரு. இப்படியா வரும் சம்பகவல்லி? அப்படிதானே வரும். ஐயோ, இவ்வளவு சேனல் எதுக்கம்மா என்ன இழுக்காலவ? 2 பேரும் ஓட விட்டு அடிச்சு விடு. ஒழுங்கா தட்ட குடுங்கட்டி. இந்த பொண்ணு மாப்பிள்ளை இப்ப வந்துருவ. மரியாதையை கொடுத்துரு. நான் தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்பேன். அதுக்கு நீ முத வளர்ந்துக்கணும். ஒழுங்கு மரியாதை தட்டை என்கிட்ட கொடுத்துரு. வடத்தி பத்தி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிய. பாரு சம்பகவல்லி வல, பாரு சம்பகவல்லி வல. சப்பா, எட்டுக்கிட்டு மிதிச்சலான்னு வருது எனக்கு. தட்டை கொடுத்துட்டு போங்க, நான் வந்தாச்சு நினைக்கேன். நான் பைக் சத்தம் கேட்க பாரு. இத்தே, டேனியல் பைக் சத்தம் இப்படி கேட்காத. தோட்டத்துக்குள்ள பைக் வந்த மாதிரி தான் இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு, ஒழுங்கா தட்டை குடுடி. பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டா, ஒழுங்கா தட்டை என்கிட்ட கொடுத்துரு. சொல்லிட்டேன், தட்டை என்கிட்ட குடுடி. தட்டை ஒழுங்கா நீ என்கிட்ட குடு. கோத்த கலப்பாத, எனக்கு கோவம் வந்துரும் மீனா. ஒழுங்கு மரியாதை தட்டை குடு மீனா. அதுதான் நானும் சொல்றேன், ஒழுங்கு மரியாதை தட்டை என்கிட்ட கொடுத்துரு. ஏமா, தட்டை 2 எடுத்து நீ வாங்க. ஐயோ, பாக்குறாள. அப்படி இல்லம்மா, பொண்ணு மாப்பிளையும் வந்துட்டாங்க. அவ ஆரத்தி எடுப்பாளேன்னு. பரவாயில்ல, எனக்கு நல்லா எடுக்க தெரியும். நான் நல்லா எடுத்துருவேன். நாட்டுப்புற பாட்டுலாம் படிக்கணும். அப்பதான் இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஆரத்தி எடுக்கும் போது எப்படி எப்படி பாட்டு படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அது என்ன மாதிரி பிள்ளை எடுத்தாதான் தெரியும். நீங்க சரியா தான் சொன்னீங்க. ஆனா இப்ப நான் எடுத்தாதான் சரியா இருக்கும். விடுங்கத்தே, அவ படிக்கிற மோசலுக்கு 3 காலம்பா. சப்பா, பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு, எடுக்க சொல்லு. இந்த டேனி யானி வந்தாச்சு, ஆரத்தி எடுங்க. அப்படிதான், நான் தான் எடுப்பேன். மறுபடியும் சொல்லிட்டேன், நான் தான் எடுப்பேன். சம்பகவல்லி, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கா. அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும் சொல்லிவிட்டேன். 2 பேரையும் ஓட விட்டு அடிச்சு விடுவேன். என்னட்டி நினைச்சிட்டு இருக்கிய? காலையிலே விருந்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லி இருக்குது. உங்க 2 அக்க போற தாங்க முடியல. ஒழுங்கு மரியாதை தின்னுட்டு குப்பர் அடிச்சு தூங்குங்க சொல்லிட்டேன். இவளை மட்டும் எதுவும் பண்ணவே முடியல. இந்த சதிசு தெக்குட்ல இருக்கவலாம். போயிட்டு வாயேன். இல்ல, அது அங்க இல்ல. அவன் அங்கதானே இருந்தான். அப்ப கூட அங்கதானே போய்கிட்டு இருந்தான். என்ன சொல்லுவியா? ஆமாமா, அங்கதான் போனான். அவன் மதனே எல்லாரும் போனானுல. மதனா? சதீஷ் கூட அங்கதான் இருந்தாவ. அப்படின்னா ஹாத்தி பயவழியில விருந்துக்கு முன்னாடி அதுல கை வச்சுட்டு நினைக்க. தமிழே, ஏமாற மாட்டேன் சம்பகவல்லி, ஏமாற மாட்டேன். இப்ப எப்படி பின்னாடியே மிதிச்சு தூக்கிட்டு வரேன் மட்டும் பாரு. ஆனா நான் அதுக்கு முன்னாடி ஆரத்தி எடுத்துட்டு தான் போவேன். தீவ போவான், ஆரத்தி எடுக்கலன்னு பார்த்தேன்னு. நீ சதீஷ கூப்பிட போகல? அப்படின்னா யாரு? அப்படின்னா யாரா? ஓ புருஷரு. புருஷரா? எனக்கு எப்ப கல்யாணம் முடிஞ்சது? நடிக்காதடி. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி கிளவில இல்ல. நான் குமரி, புரியுதா? எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அப்போ சதிசு யாருட்டி? ஒன் சைடு லவ். நீ இருக்க லட்சணத்துக்கு உனக்கு ஒன் சைடு லவ் வேற. சம்பகவல்லி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றா? ஏன் அவளுக்கு ஒன் சைடு லவ் இருக்க கூடாதா என்ன? இந்த மீனா அவ ரொம்ப நாளாவே என்ன ஒன் சைடா தான் விரும்பிட்டு இருக்கா. பட் நான் தான் இன்னும் என் காதல சொல்லல. கதைக்கலமா வேண்டலாமான்னு நான் இன்னும் முடிவு பண்ணல. மாமியாரே, என்ன ஏமட்டி இல்ல இருக்க? ஐ மீன் அவங்க உங்க சன்னு நான் கேள்விப்பட்டேன். கொழுப்பு பாத்தீங்களா?
ஆமா மீனா, என் புள்ளதான் கொஞ்சம் இறக்கம் காட்டுறதே. நோ 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 நோ. என் அழகுக்கு முன்னாடி அன்னைக்கிளியும் பையனுக்காக நான் உன்னை காதல் ஏத்துக்கிட முடியுமா? என்ன தமிழ் நான் சொல்ல சரிதானே? அதான் கொஞ்சம் இறக்கம் காமிச்சிங்கன்னா. என் அழகுக்கும் என் அறிவுக்கும் எக்கச்சக்கம் ப்ரப்போஸ்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. பட் உங்க பையனோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கிலீஷ் எல்லாம் பேசுதா? என்ன இங்கிலீஷ்லாம் பேசுற? அதானே. பட் எனக்கு பிடிக்கணும். பட் இன்னொரு விஷயம், சடன்லியே நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் இப்போ சடன்லியே சொல்லித்தான் ஆகணும். என்னத்தே இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கா? எப்படி இங்கிலீஷ் உனக்கு தெரியுது? என் அழகுக்கும் என் அறிவுக்கும் இந்தியாவிலேயே மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாரு சோசியக்காரரு. அதனால அன்னக்கிளி பிள்ளைங்களுக்காக நான் இந்தியால மாப்பிள்ளை தர முடியாதுல்ல. அத பட் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் அன்னக்கிளி மாமியாரோட பையன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் அவங்க டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்ரோச்சிங்கா டீலிங்கா இவளுக்கு இப்பெல்லாம் வராத. கொஞ்சம் இறக்கம் காட்டுறதே. பையன் ஒன்னையே சுத்தி சுத்தி வாரான். அத சொன்னேன் மாமியாரே. என் அழகுக்கும் அறிவுக்கும் இந்தியாவிலேயே மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிவிட்டாரு சோசியக்காரரு. ஜோசியக்காரர் தானே சொன்னாரு, நாங்க சொல்லலல்ல. சம்பவள்ளி அது இருக்கட்டும். இங்கிலீஷ் எப்படி நீ பேசுற? டைட்டானிக் படம் பார்த்தேன். என்கிட்ட சொல்லவே இல்ல. நைட்டு புள்ள நான் வீட்டு போயில புள்ள அதனை போட்டு பார்த்துட்டு இருந்தானுவே. அட பாவி பயிலா, அப்ப நேத்து லைட் எல்லாம் அமைச்சு போட்டு அதை தான் பார்த்துட்டு கிடந்தானுல. அவனை கூட சேர்ந்து நீனும் உட்காந்து பார்த்துருக்க. நான் போனதே அவனுக்கு தெரியாது. அத்தே அது தெரியாம அந்த பயில என்னத்தெல்லாம் வச்சு வச்சு பார்த்தாலும் தெரியலையே. ஏட்டி உள்ள போகும்போது நான் போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டேன். கரெக்ட். ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் போனேன். நான் போனேன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டானுங்க. அதுக்கு தான் திரும்ப சொல்லாம கொள்ளாம உள்ள போயிட்டேன். அத்தான் நீ போனா ஆஃப் பண்ணிருக்கானுல்ல, மூடிக்கிட்டு வர வேண்டியது டி. அது எப்படி நான் போனேன்னு ஆஃப் பண்ணிட்டானுங்க? அதுக்கு தான் குடு குடு குடுன்னு தெரியாம ஊடல நுழைஞ்சி அவனோட நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். அம்மா, ஐயோ. யாரெல்லாம் உள்ள இருந்தா? இருட்டுங்கனால எனக்கு செய்ய தெரியல. பட் குரல் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். விக்ரம் பையன் உள்ள, இந்த கிஷோர் பையன் உள்ள, பொண்ணு தர விக்கி தருண், அப்புறம் மதனண்ணே தினேசண்ணே, அப்புறம் சதீசண்ணே, அப்புறம் யாரு மாமனாரு. அவனை பார்க்கறதுல இவளை கவனிக்காம விட்டுட்டானுங்க. சரி இங்க பாரு, நீ போனதும் நீ போயிட்டு வந்ததும் அவனுக்கு தெரியக்கூடாது, சரியா? அவனுக்கு குளிர் காய்ச்சல் வந்துடும். Oh my god, நான் பார்த்ததுக்கா? நீ பார்த்ததுக்கு அவனுக்கு குளிர் காய்ச்சல் வந்துடும். அது எப்படி? நீ எது கத்துட்டு வந்தாலும் பின்னாடி ஒரு வில்லங்க இருக்குது. இவ இங்கிலீஷ் இவ்வளவு தாராளமா பேசும்போதே எனக்கு தெரியும். என்னத்த சொல்ல? அது சரிட்டி. அப்புறமா எப்ப எந்திரிச்சு வந்த? எந்திரிச்சு வரும்போது கூட அவனை பார்க்கல. நான் எங்க எந்திரிச்சு வந்தேன்? அங்கே தூங்கிட்டோம்ல. சதீஷ் தேடன. சதீஷ் பிரதர். ஓகே. சதீஷ் பிரதரா? பிரதர். ஆஃப் கோர்ஸ். அம்மா கேட்டு தந்து வராங்க பாரு. தமிழே குடிட்டே. நான் ஆரத்தி எடுப்பேன். பொண்ணு அப்பள வந்தாச்சு. உடுட்டி. கொலைய பண்றேன். ஒழுங்க தட்டை என்கிட்ட கொடுத்துரு. நான் ஆரத்தி எடுப்பேன். தட்டை ஒழுங்க என்கிட்ட கொடுத்துரு. நான் ஆரத்தி எடுப்பேன் சொல்லிவிட்டேன். உனக்கு எடுக்க தெரியுமோ? எனக்கு எடுக்க தெரியாதோ? எனக்கு எடுக்க தெரியும். மரியாதை தட்டை கொடுத்துரு. ஹாய்க்கா. ஆயா. அவனுக்கு ஒரு துளியாத பயம் இருக்கான்னு பாரு. ஹாய் வா. என்ன உள்ள வா. அது வந்து என்ன அது வந்து உள்ள வா. இங்க நான் இருக்க உனக்கு புரியுதா? சரி. அவ்வளவுதானே. எல்லாரும் நம்ம வீட்டுல இருந்தோம். இவன் மட்டும் இல்ல நல்லவா இருக்கும். அதான் போய் கூட்டிட்டு வந்தேமா. நாமளும் ஒன்னா இருக்கும் போது இவன் தனியா இருந்தா நல்லவா இருக்கும். அவ என்ன தனியா இருக்குன்னு தலையிலுத்தா. அதான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன். அக்கா இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல? அதை நம்மளை சேர்த்து மாட்டி விடுதானே. என்னடா நம்மள மாட்டி விட்டாமட்டி. மாமியார் நம்மள ஓட விட்டு அடிக்க போறாங்க. பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சா அப்படி? இல்ல. சரி இவனும் காலையில எதுவும் சாப்பிடல. நான் ஏதாவது கொடுத்துட்டு வரேன். அக்கா இட்லி எல்லாம் இருக்குல்ல? இருக்குடா. இருடா நான் எடுத்து வச்சு கொடுக்க. தென்மொழி வா. இல்லக்கா அவ கொஞ்சம் கூச்ச சுபாவா. நானே பாத்துக்கிறேன். நான் தான் கொஞ்சம் கூச்சப்பட மாட்டேன். அதான் மாமியார் இருக்கவனு கொஞ்சமாவது இங்கானு பாரு. பரவாயில்லடா, அவன் என்கிட்ட கூச்சப்பட மாட்டா. நானே கொடுத்துக்கிறத. தெக்கூட்ல எல்லாரும் இருக்கவளாம் போய் கூட்டுட்டு அப்போ அவங்க எல்லாம் வருவாங்கக்கா. ஏன் அவங்களுக்கு போனா வர தெரியாதா? இவ கொஞ்சம் கூச்ச சாபம் சாப்பிட மாட்டா. அது மட்டும் இல்ல காலையில சாப்பிடாம இருந்திருக்கா. என்னத்துக்காகும்? இல்லக்கா ஹோட்டல்ல தானே சாப்பாடு வந்துச்சு. நான் பாத்துக்கிறேன். இல்லடா நான் பாத்துக்கிறத.
பரவாயில்லக்கா, உங்களுக்கு எந்த சிரமம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஆரத்தி யாருக்கு? செம்மகளி நமக்கு ஆப்பு வைக்காமட்டி ஆரத்தி எடுக்க சொல்லுதாமட்டி. சும்மா இருட்டி. எங்க ஆரத்தி எடுக்க போறீங்க? ஏண்டா இல்லடா பொண்ணு மாப்பிள்ளைக்கு. நான் கூட எங்களுக்கு நினைச்சிட்டேன், இல்ல இவளுக்கு நினைச்சிட்டேன். அம்மா பயப்படாதீங்கம்மா, ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு தாம்மா, நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு தான். என்னம்மா பாக்குறீங்க? ஃப்ரெண்டுமா. அம்பு இழுத்துட்டான் மாடி. நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படித்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், ஃப்ரெண்டுமா. உள்ள வா. சரி. ஒரு நிமிஷம் இரு. நான் ஒன்னு ஆரத்தி எடுத்தேன், எப்படி எடுக்க மட்டும் பாரு. நல்லா எடுப்பேன், இப்ப பாரு. ஊரு கண்ணு, நொல்ல கண்ணு, தீ கண்ணு, வீணா போன கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகட்டும். தேவதை அழகா 100 வருஷம் வாழணும், நோய் நொடி இல்லாம வாழணும். சரி, நான் உங்களுக்கு எடுக்கேன். சரி. ஒரு கண்ணு, நொல்ல கண்ணு, தீ கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போய் நோய் நொடி இல்லாம 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அவன் தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா மாட்டி. இப்ப நாம உள்ள போனா உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். உள்ள கூட்டு போறதுக்கு முன்னாடி இவ்வளவு அலப்பறை பண்ணுதானே, உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்னென்ன சம்பவம்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கு தெரியும். மாமியார் வேற வேறப்பா பாத்துக்கிட்டு இருக்க வெட்டி. 100 வருஷம் நினைச்ச மாதிரி வாழணும். நீங்கள் என்ன என் நினைப்பு தான் என்னன்னு தெரிஞ்சிருக்குமே. இங்க என்ன நினைப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்குமே. என்ன பாப்பாவை காணோம், எல்லா பக்கமும் தேடிட்டேன், ஒரு பிள்ளைங்களையும் காணோம். எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. பாப்பா எங்க இருப்பா? பாப்பா, பாப்பா, அம்மா வந்திருக்கேன் பாரு. பாப்பா, அத்தை, நீ பாரு, அவன் தான் கொசர் பிடிச்சிட்டு சேட்டை பண்ணாமன்னா நீ இப்ப அவன் கூட சேர்ந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணுதா? அது ஒண்ணு இல்லத்த, இல்ல ரெண்டு பேருமே கொஞ்சம் சேட்டை கொஞ்சம் அதிகமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிய. நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்ல? அன்னைக்கு மாமியார் இருக்காவ கொஞ்சமா பயம் இல்ல? என்னத்தே பயம்? என்னத்தே பயமா? அவன் தான் சேட்டையில இறங்கிருக்காமன்னா நீ அவன் கூட சேர்ந்து சேட்டையில இறங்கிருக்க. நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன் தெரியுமா? ஆடி போயிட்டீங்களா? நீ அவனுக்கு ஆராத்தி எடுக்குதோ அவன் உனக்கு ஆராத்தி எடுக்குதோ இல்ல எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்கேன். இங்க பார், இதெல்லாம் ஆதிரா முன்னாடி மட்டும்தான். எங்க முன்னாடி பண்ணுன டீல் நீ என்ன பேசுன? என்ன டீல் பேசுன? அதான் டீல் பேசுனல, அதான் என்ன டீல்? இதெல்லாம் ஆதிரா முன்னாடி மட்டும்தான் பண்ணுவேன்னு நீ எங்களுக்கு சத்திய பிரமாணம்லாம் பண்ணி கொடுத்திருக்கியே. அது அத்தை, ஆதிரா இருக்கானே நினைச்சிட்டேன். நினைச்ச நீ நினைச்ச மாதிரிலாம் தெரியல, அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து இவ ஒரு மார்க்கமா இறங்கிட்டா. கல்யாணம் நல்லதுமா, இப்படி கோபப்பட்டா எப்படி? என்ன மாப்பிள, கல்யாணம் நல்லதுமா, இப்படி மூஞ்ச தூக்கிட்டு இருக்கீங்களே மாப்பிள. ஏலே, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நல்ல வீட்டுல சொன்னது எம்மல இல்ல. நம்ம குரூப்ல ஒருத்தன் தரதலையா சுத்தலாம், 3 பேரும் தரதலையா சுத்தனோம்னா பாக்கவங்க என்ன நினைப்பாங்க? சும்மாவே உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்லுவோன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நானும் டைவஸே இந்த இவன் விருப்பம் இல்லாம சுத்திக்கிட்டாலே தான். நீயும் அப்படித்தான் இருக்கேன்னு தெரிஞ்சா பாக்குற 4 பேர் நம்மளுக்கு என்னடா நினைப்பானுங்க? அதுக்கு வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் கல்யாணம் நாள்னு சொன்னது எவ்வளவு? இவன் தான், இவன் போய் சொல்றான், நான் இல்ல மீனாக்கா. நானே விருப்பம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் நல்ல தெரியும். வேலை பிறகு எவங்கள போட்டு கொடுத்திய. அவ கல்யாணம் சொல்லிக்கிட்டு என் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குதா. என் மச்சனை என்னன்னா வந்து அத்தான் வாங்கன்னு கூப்பிட வந்திருக்கான். வாய் நிறைய பொண்டாட்டி பொண்டாட்டிங்க. என்ன மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல கிசார், அது கூட பரவாயில்ல. மச்சனா மச்சனு உரிமைதான் சொல்ல தருது, பொண்டாட்டி மட்டும் ஏத்துக்க முடியாதோ? கருவாப்பையில உனக்கு வெள்ள வெள்ளைன்னு பொண்ணு ஒரு ஏன்டா ஒதுக்கி வைக்க? அதனாலதான்டா ஒதுக்கி வைக்க. அவ கலரு என் கலரு எப்படி பார்த்தாலும் மேட்சே ஆக மாட்டேங்குடா. சரிடா, கலர் ஒரு பெரிய பிரச்சனையாடா.
டேய் எனக்கு அது பிரச்சனை இல்லடா. அப்ப உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தானே? டேய் என் பிரச்சனை அதையே இல்லடா. ஓடட்டு வச்சுறேன். ரெட்ட பிள்ளை பத்துட்டு என்ன ரொம்ப பீத்தாது என்ன? எங்களாலையும் பெக்க முடியும். ஆனா மாப்பிள்ள மனசு வைக்க மாட்டாரு. டேய் நான் நினைச்ச அடுத்த வருஷமே என்னால அப்பா ஆக முடியும். அப்பா ஆக வேண்டியதானே? டேய் அங்க தண்ட பெரிய சிக்கலு. இவன் ரொம்ப இன்சல்ட் பண்றான்டா. என்ன நீ தள்ளி தள்ளி போறத பார்த்தா எதுவும் பிரச்சனை? டேய் விளையாடும் போது வைக்கும் போது ஓட விட்டு அடிச்சிருவாங்க ரெண்டு பேரையும். டேய் நம்ம ஒரு வாட்டி கபடி விளையாடும் போது ஒரு வாட்டி உனக்கு வேண்டாம் நிப்பாட்டுங்கடா நிப்பாட்டுங்க. அப்ப உனக்கு என்னதான்டா பிரச்சனை? டேய் அது வேற ஒண்ணு இல்லடா. எனக்கு ஒரே ஒரு பயம் தான்டா. நீ என் உத வாங்கிற. நீ ரெட்டப்பில பெத்துட்டு ரொம்ப பீத்தாது என்ன? ஆமா. சத்தியமா இன்னைக்கு கொலை விழுந்துருண்டா சொல்லிவிட்ட. சரிடா அவன் கேட்கல ஒரு நியாயம் இருக்குல்ல. வேற என்னடா நீ அந்த பிள்ளை ஏத்துக்க வேண்டியதானே? கொத்தாதீங்கடா. பொண்ணு தரேன் எனக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு தூக்கி போட்டு மிதிச்சு விடுவாங்க. சமத்தம் படாம இருங்கடா. அப்ப என்னடா சேர்ந்து வாழ வேண்டியதானே? அதுக்கு இல்லடா அவன் ரொம்ப வெள்ள வெள்ள வெள்ளேன்னு இருக்கா. நீ காக்கா பயிலா இருக்க. அதுக்கு என்னடா இப்போ? பாத்தியா பாத்தியா நீங்க கூட அப்படிதான் சொல்றீங்க. டேய் கலர்ல ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு கையில. நம்ம ஊர்ல பாதி பேர் ஒண்ணுமா தான் இருக்காங்க. அதுக்காக ஒன்னு ரெண்டு தான் இந்த பையன் மாதிரி இருக்காங்க. அவ்வளவுதான். டேய் 102-3 கலர் தான் என் கலரு. ஆனா மிச்சம் 98% ஒன்ன மாதிரி தான் இருக்காங்க. நீ மட்டும் பெசல கவலைப்பட்டு இருக்க. டேய் நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு ஒண்ணுதான் ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்லுத? உன் பொண்டாட்டியே நீதான் வேணும்னு அடம் முடிச்சு உட்கார்ந்து இருக்கான்னா இதுல இருந்து நீ எவ்வளவு பெரிய ஹீரோன்னு தெரிய வேண்டாம். பாரு ரோகிணி தான் இவன் வேணும்னு அடம் முடிச்சுட்டு வந்து தாலி கட்டினா. சாம்பார்டா. டேய் பொண்ணா போடுற நான் ஹீரோ அவன் கிடக்காண்டா. நீ சொல்லு. டேய் நான் ரொம்ப கருப்புடா. டேய் நீ கலரை பத்தி பேசுன தமிழ்நாடு உன்னை விரட்டி விட்டு அடிக்கும். தொலைச்சு விழுந்துருச்சு. டேய் நிஜமாவே நீ ஹீரோ தான்டா. டேய் பழைய நடிகர்லாம் எடுத்து பாரு. குறிப்பா முரளி எடுத்து பாரு. அப்படி ஒரு கருப்பு. ஆனா அவரே மாதிரி ஒரு அழகான ஹீரோயின் எங்கேயாவது பார்க்க முடியும்? மைக்கு புடிச்சு படிப்பாரு பாரு. அதுல அவர் முகம் இருக்கிற அழக பார்க்கணுமே. அந்த கண்ணு இல்ல கண்ணு. நாம பொண்ணா பிறந்திருக்க கூடாதான்னு நினைச்ச நேரம் விடாது. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா ஒரு புன்னகையில் என்னை தொட்ட நிலா. ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. என் மனது அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. நான்லாம் நிறைய வாட்டி நினைச்சு பார்த்திருக்கேன்டா. காலேஜ் படிக்கும் போது ஒன்னும் பிறந்திருக்க கூடாதா? அவ்வளவு அழகா இருக்கும். அந்த ஹீரோனுக்கு அந்த பாட்டு போந்துச்சோ இல்லையோ அவருக்காகவே அந்த பாட்டு ஓடிச்சுடா. முகத்தை அப்படி வச்சிருப்பாரு. அழகுனா அழகு. ஒரு பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா. அந்த வட்ட நிலாவே அவருதான். டேய் கருப்பு அழகுடா. லட்சணமான கலருடா. நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. டேய் உனக்கு ரசனையே இல்லடா. உனக்கு ரசனை இல்லன்னா இங்க இருக்க எல்லாருக்குமா ரசனை இல்லாம போயிடும். சரிடா ஓட்டு வைப்போம். நம்ம வீட்லயே ஓட்டு வைப்போம். கருப்பு பிடிக்குமா சோப்பு பிடிக்குமான்னு பாரு. அதெல்லாம் இல்ல. நீங்க என்னை ஏமாத்த பாக்கீங்க. அட லூசு பையில. சரிடா அதை விடு. மைக்கு மோகன் எடுத்துக்க. 90 கிட்ஸ்ல பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அவர் தான் ஹீரோவா நடிச்சு சுத்திட்டு இருந்தாங்க. அவரு எடுத்த ஒரு படம் தோல்வி அடைஞ்சது. அவருக்காகவே படம் ஓடிச்சது. அவர் எப்ப பாட்டு படிப்பாருன்னு மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்கடா. ஏன் அவர் என்ன வெளியே வெளியே பல பலனா இருந்தாரு. ஏண்டா உனக்கே தெரியாது மோகனுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னு? அவருக்கு இல்ல அவர் பாட்டுக்கு. ஆமா அவர் படிச்சாரு பாரு. அவர் நடிச்ச படத்துல ஒண்ணுல கூட அவர் வாய்ஸ் கொடுக்கல. அது தெரியுமா? அவருக்கு பதில் வேற ஒருத்தங்க தான் கொடுத்தாங்க. சும்மா தண்டை வந்து நின்னுட்டு போனாரு. அவருக்கு அது செட் ஆச்சு. ஏன்னா அவர் கலர் அப்படிடா. அது வந்து இத்தனை படம் நடிச்சாரு. ஒரு படத்துல சொந்த குரல்ல பேசிருப்பாரு. அது கருப்பு அழகுடா. அத விடுடா. சூப்பர் ஸ்டார் எடுத்துக்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணா. ஏன் அவர் என்ன பல பலனா இருந்தாரு? நீங்க என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறீங்கடா. பையல நீ சொல்லல சொல்லுங்க கொஞ்சம் காது கொடுத்து கல்டா. ரஜினிகாந்த் எடுத்துக்க. கால கால
நாளெல்லாம் என் பேரை சொல்லும் நல்லவனுக்கு நல்லவன் தாண்டி அவங்களும் நானும் ஒண்ணு. ஆமாடா. டேய் உனக்கு ஏன்டா இப்ப ஒரு எண்ணம்? பாரு எவனாவது எனக்கும் அவளுக்கு இருக்கிற பிரச்சனைய வெளியில சொன்னீங்க ஐயா ஆல்ரெடி முடிவு எடுத்துக்காரு போலுக்க. டேனியல் இன்னைக்கு நம்ம சினிமாக்கு போலாம் சரியா? நீ என்ன பிளான் போட்டதுன்னு எனக்கு தெரியாது பாரு. நீ எப்படி சேர மாட்டேன்னு எனக்கு தெரியும். இவன் நாங்க பிளான போட்டு அப்படி உன்னை வலுக்கட்டமா புடிச்சு உள்ள தள்ளவா முடியும்? பாரு இன்னைக்கு படத்துக்கு போறோம். அதான் நேத்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து டைட்டானிக் பார்த்தோமே. சுவையதுலடா. ஆமா ஆமா டேய் அதெல்லாம் ஒரு படமாடா? அதெல்லாம் ஒரு படமானா? நல்லாவே இல்ல, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லல. அதுக்கு தான் லைட்டா அமைச்சு போட்டு உட்கார்ந்து பாத்திலாங்க. சரி இதுக்கு லைட்ட போட்டே பாத்துக்கலாம். நீங்க எங்க பாத்தீங்க? ஆமாடா நானும் உங்க கூட வந்து உட்கார்ந்து பார்த்தேன். என்ன நீ சொல்லுறீங்க? எனக்கு கோச்சி கொஞ்சம் வேலை இருக்குது. டேய் விக்ரமே ஏன்டா அப்படி விசிறி விட்டு கை தட்டற? அப்படி ஒண்ணு அதுல இல்லையே. ஒரு சிரிப்பு கூட இல்ல. அது ஒரு படம்னு உட்கார்ந்து உட்கார்ந்து பார்க்கானவே. எக்கோ நீ பேசாதனே. நீ தான் டிவிக்குள்ளேயே போயிட்டியா? அது டானியலே எத்தனை வாட்டி வந்து கூப்பிட்ட தெரியுமால? கூப்பிட்டியலா? ஆமா தூக்கமா வந்துச்சு. ஆனா வெளிய போறதுக்கு கண்ணி அளவு தெரியல. ஒரே குத்து விட்டாந்துச்சு. அத என்ன வெளிய கொண்டு விடலன்னு சொல்லதுக்கு உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தேன். டேய் கதவு பூட்டலையாடா? கதவு பூட்டி தானே இருக்கா இருந்தது. நான் எங்கட கதவு வழியா வந்தேன். நான் ஜன்னல் வழியா வந்தேன். அப்போ உருட்டுனது பூனை இல்லையா? ஓ என் Dress பத்தி வெள்ள பூனை நினைச்சிட்டியா? அப்பமே சொன்னேன் டேர் பூனை இல்லன்னு. எவன் கேட்டா? என்னல நீயும் விக்ரமா அடி தட்டி போடுவியா? நேத்து அவ்வளவு ஒற்றுமையா ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தியா? பாசம்க்கா பாசம் ரொம்ப பாசம்க்கா. பாசம். அண்ணி எப்பக்கா வெளியில போன? நான் எங்கடா வெளியில போனேன்? நான் அங்கே தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? எப்ப தூங்குனீங்க? உன்னை கூட்டு பார்த்தேன். நீ சத்தமே கொடுக்கல. நீ ரொம்ப மூழ்கி டிவிக்குள்ளே இருந்தா. எனக்கு கண்ணு சொக்கிட்டு வந்துச்சு. அந்தால அங்கனே தூங்கிட்டேன் பத்துக்க. ஏக்கா படம் புரிஞ்சுது. டிவியே தெரியல. டிவியே தெரியலையா? கோவத்தை கிளப்பிடக்கூடாது. எனக்கு அந்த பொண்ணுத்தர பையன் மேல அவ்வளவு கோவம். பொண்ணுத்தர பையன் விக்கி பையனும் டிவியை ஒட்டி உட்கார்ந்துருக்கானுவ. அவனுல நெடுமான மாதிரி வளர்ந்துருக்கானுவ. இதுல உள்ள போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கானு. போத கரைக்கு நீ வேற. எனக்கு டிவியே தெரியல தெரியுமா? அப்பா அப்பா போன உசுறு வந்துருச்சு. அப்பா தேடி திரிஞ்சு வந்துருச்சு. இது போல இனிமேலும் நடக்காம பாத்துக்கணும். போன உசுறு வந்துருச்சு. போன மானம் திரும்பிடுச்சு. இது போல இனிமேலும் நடக்காது ஒரு நாளும். ஏண்டா இந்த பட்டு அதுலடா இருந்தது? ஆமாக்கா. அத்தாடி நான் பார்க்காம போயிட்டேனல. இத மறுபடியும் பார்க்க முடியுமால? இல்ல அது சீடியா இல்ல? ஸ்பெஷல் சிடிக்கா. பென் டிரைவ் இருக்கா? ஸ்பெஷல் பென் டிரைவ் இருக்கா? அப்படினா அது ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும்க்கா. அதுதான் நான் உளிட்டேனே. ஒண்ணுடியா? ஆமாடா தூங்கி எந்திரிச்சு வந்தேன். ஒருத்தரி காணோம். அது அந்த கம்ப்யூட்டர்ல சொல்லிட்டு இருந்துச்சு. எதுக்கு டிஸ்டர்பன்ஸா யாரையும் இடிச்சிட கூடாதுல. அத உரிட்டு வந்துட்டேன். ஜாலி முடிஞ்சடா. உருவி எங்க கொண்டு வச்சா? டேய் இவனுக்கு கல்யாணம் நாள்ல அத கேக் வெட்டும்போது கரெக்ட்டா அந்த பாட்டை போட்டு விட்டுருவோம் சரியா? கல்யாணத்துக்கு பாட்டா? டேய் சேராமலே டைவர்ஸ் எங்க கொடுத்துறியோ போலுக்குடா. ஐ மீன் அந்த சாங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மை ஃபேவரட் சாங் பத்துக்க. அக்கா என்ன பேசுறா? அக்கா நீ படமே பார்க்கலையா? படமே பார்க்கல. ஆனா என் காதுல விழுந்துச்சுல. ஆனா என்ன பாதி நேரம் சவுண்டே இல்லடா. படம் பார்த்திருக்கன ஒரு படம். என்ன லட்சணமா தான் படம் பார்க்கானவே. ஒண்ணு சிரிப்பு கூட இல்ல. கிம்மியண்டா அந்த பென்ட்ரைவ் எடுத்துடா. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். வேண்டாம்னு சொன்ன இவன் கேட்டான். உள்ள முன்பன உட்காந்து பார்த்தது அவங்கள நீ தானே. டேய் மானம் போயிரும். சீக்கிரம் அந்த பென்ட்ரைவ் எடுத்துவாங்கடா. எத்தி வீடு ஃபுல்லா தேடணுமே. இந்த அக்கா எங்க கொண்டு வச்சதுன்னு தெரியலையே. மீனக்கா அந்த பென்ட்ரைவ் எங்க வச்சியா? டேய் வச்சல. என் மாமியாட்ட கொடுத்து வச்சிருக்கேன்டா. டேய் வாடி முடிஞ்சதுடா. என் அம்மா கிட்ட ஒரு 100 பென்ட்ரைவ் இருக்கும். அதுல இது எப்படின்னா கண்டுபிடிக்க முடியும்? நான் நேத்து பார்க்க வரலப்பா. நேத்து நான் இங்க வர்றதா இல்ல.
அத்தி என்ன பண்ணேன்னு தெரியலையே. ஓ சிஸ்டத்துல போட்டு பார்த்து எடுத்துருடா. ஏன் நான் மாட்டதுக்கா? நான் என் லேப்டாப் கொண்டுட்டு வரல, ஒழுங்கா செக் பண்ணி எடுத்துட்டு சொல்லிட்டேன். அவன் மட்டும் எப்படி எஸ்கேப் ஆகிறான் பாருடா. அவனை பத்தி தான் தெரியுமா, பண்ணதெல்லாம் பண்ணுவான். கரெக்டா காரியம் வரும்போது எஸ்கேப் ஆயிருவான். நல்ல ஜீவன் வளர்ப்பு இல்ல. இங்க பாரு, என்ன செய்வி யாரு செய்வி எனக்கு தெரியாது. என்று வந்திருக்கணும் சொல்லிவிட்டேன். எனக்கு என்ன மாட்டி விட்டு போறீங்க? தேன்மொழி ஆளை காணோம். அவளை பார்க்கணும்னா பாப்பால வச்சுதான் பார்க்க முடியும். பாப்பா பாப்பா பாப்பால பிடிக்கிறோம், அவளை பார்க்கிறோம். பாப்பால தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் பாப்பாவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி. அப்படியா? சரி. பாப்பா கிடைச்சிட்டாளா? இல்ல, உங்ககிட்ட இல்ல. தேடுங்க. நீ என்ன தேடு. பாப்பா பாப்பா டனிலே பாப்பா பார்த்தா இல்லன்னு. ஐயோ பாப்பா காணுமே. பாப்பா டேய் டனில் பாப்பா பார்த்தா இல்லன்னு. பாப்பா டேய் டனிலே பாப்பா பார்த்தா இல்லன்னு. பாப்பா டேய் டனிலே பாப்பா பார்த்தா. டேய் டனிலே பாப்பா பார்த்தா இல்லன்னு. பாப்பா நிஜமா டனிலே பாப்பா பார்த்தா நான் இங்க எதையுமே பார்க்கல. அது டனிலே பாப்பாவை பார்த்தா போயாச்சுண்ணே. டேய் டனிலே பாப்பாவை பார்த்தா நாங்க போயிட்டோம்னே. கண்ணே தெரிய மாட்டேங்குதான், வர வர கண்ணே தெரிய மாட்டேங்குது. யாருக்கு? உங்களுக்குன்னு சொல்ல முடியுமா? அக்கம் பக்கம் யாரு இருக்கா? இல்ல ஒண்ணுமே எனக்கு எனக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு சொல்ல வந்தேன். கேள்விப்பட்டேன் காதல் மன்னன்னு நிரூபிச்சுட்டாரு. போயிட்டாருந்தான், கண்ணு சுத்தமா சரியில்லை, போயிட்டாருந்தான். பாப்பாவை பாத்தீங்க? இல்லத்தான், எதுவுமே பாக்குற நிலைமையில இல்லத்தான்.
என்னல தண்ணி காட்டு ராஜாவை சுத்திட்டு வரியா? இங்க வாங்க. அதானே, யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டாள்ல. வா வா வா. பாக்குது பாரு. என்ன எல்லாரும் ரோட்டெல்லாம் கிராஸ் பண்ணி போனோம். வேண்டாம் சொன்னா கேளுங்க, அங்கெல்லாம் போக கூடாது. இத திமிரு பிடிச்சவளாச்சே, எங்க கேப்ப? முத்தகிட்டே சமாளிச்சிருவாளோ. என் தங்க புள்ள, என் தங்க புள்ள. செல்லப்பவா, என் தங்க பிள்ளைக்கு செல்லப்பவா. சரி சரி, வா வா வா. இல்ல என்ன உங்களுக்கு இடம் இல்லையே? சரி வாங்க வாங்கல. பெரிய மனசுடா உங்களுக்கெல்லாம். அவன் வேண்டாமா? பாவப்பட்ட பயிர் ஆயிப்பட்டானுவல. இல்ல வரல அப்படில. தேங்கப்பா, பெரிய மனசு தானமா விட்டுலாம் கொடுக்கானுவ. இப்ப அவங்கள நான் தூக்கிட கூடாதாண்டா, அதுக்குத்தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா பாத்துக்க. பெரிய ஆளாச்சாவா? இன்னும் என் பையன் கீழே பாம்போல நிக்கானுவ. பாம்போல நிக்கானுல பரவாயில்லையா, விட்டு கொடுத்துருக்கானுடா. கிங்க குட்டிக்கடா, விட்டுதான் கொடுப்பானுங்க. மாமா ஓடியா, மாமா கிட்ட ஓடியா. ஏன் தங்க புள்ள? அவ சொல்றது பத்தியா மாமாவா? அவ சொல்லுதே அழகா இருக்குண்டா மாமான்னு. என்னங்க இந்த பயில்வதான் பாம்போல இருக்கானுவ. இவா நான் தூக்கிட கூடாது எப்படி என்ன கொஞ்சிக்கிட்டே இருக்கான்னு பாரு. பாப்பா, அப்பா கிட்ட வா. அப்படி சொல்லக்கூடாதுமா, அப்பா தானே. அப்போ பாப்பா வாய. தங்கம் தங்கம், எப்படி எங்கெல்லாம் தருன? தங்கம் தங்க 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 பிள்ளை தங்கம். என்னம்மா? சரிம்மா. என் தங்க பிள்ளை அப்பா ரொம்ப தடங்குமா. சரிம்மா, அப்பா உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்படி தூங்க வைக்கணும். அப்படியா அதுக்குப்பா விளாடு. ஆனா அதுக்கு முன்னாடி அப்பா உனக்கு சாப்பாடு விட்டுட்டு பிள்ளைக்கு வெள்ளி போட்டு வச்சிருக்கேன். பிள்ளைய நல்லா குளிச்சட்டி விட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும்ல. அப்பா அவனுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல. ஆமா, உனக்கு தெரியாது. தங்கம் டேனிலே, நான் பிள்ளைக்கு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் வச்சிருக்கேன், அது மட்டும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதை பார்த்து விடுறேன், ஒரு வந்து கேக் கட்டிக்கலாம். சரியா? சரிங்க அண்ணே. சரிம்மா. என் தங்கம் என் தங்கம், என் பிள்ளை என் பிள்ளைதான் என் பிள்ளைதான் என் தங்கம். என் பிள்ளை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு பாரு அப்பா அப்பான்னு. சரி டேனிலே, நான் பிள்ளைக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏத்தா நீங்க தான் அவளுக்கு சாப்பாடு பண்ணுவீங்களா? நான் வச்சா அவளுக்கு பிடிக்குது, அதனால நானே வச்சிருவேன். இல்ல செம்மலிய கையில கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. கம்பு சோளம் எல்லாம் போட்டு வைப்பாங்க, அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் நான் கொஞ்சம் பருப்பு எல்லாம் போட்டு வச்சுன்னா அவன் சாப்பிடுவா. அவளுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும் அதான் நாம வச்சு கொடுக்கணும். அப்பதான் ஒரு வயாத சாப்பிடுவா. சரிங்கத்தா, சாப்பாடு கொடுத்துட்டு அவளை குளிச்சத்து வரைக்கும் கொண்டுட்டு வரேன். சரிங்கத்தா. வா தம்பி போலாம். டேய் பார்த்து நடங்கடா, போங்க. தப்பு உன் மேலதான். அது வந்துடா. டேய், பிள்ளைங்களுக்கு பாகுபாடு பார்க்க தெரியாது. நாம எப்படி பிள்ளைங்க கிட்ட நடந்துக்கிட்டோமோ அதை பார்த்தா நம்ம கிட்ட பழகும். பிள்ளைங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் பாகுபாடு பார்க்க தெரியாது. நாம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிட்டோமோ அதை பார்த்து தானே நம்ம கிட்ட பழகுவாங்க. சில ஆட்களை பார்த்தா பிள்ளைங்க சேரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைகளை பார்த்து முறைச்சிருப்பாங்க, இல்லைன்னா யாரும் இல்லாத அதட்டிருப்பாங்க. பிள்ளைங்க அப்புறம் எந்த ஆனாலும் சரி அவங்களை ஏறெடுத்து கூட பார்க்காது, அவங்கள பார்த்தாலே பயப்படும். ஆனா சில பேரை பார்த்தாலே கையை தூக்கி போடும். அது குழந்தைங்கிட்ட நம்ம காட்டுற முறைதான்டா. இதே வீட்டுல நீ இருந்தோம் அந்த பிள்ளைய கண்டுக்கல, திடீர்னு தூக்குனா எப்படிதான் வரும்? தப்புதான். பார்த்தல, அவர் எவ்வளவு டூட்டிக்குன்னு எங்கேயும் போனாலும் சரி பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சுட்டு தான் போறாரு. தாய் இல்ல, தாயாவும் சேர்த்து இருக்காரு. அதனாலதான் புள்ள அவரை கண்டன அவ்வளவு சந்தோஷப்படுது. அந்த பிள்ளைக்கு தாயும் அவரு தான், தகப்பனும் அவரு தான்.
தாய்கிட்டையும் தகப்பங்கிட்டையும் நின்று வளர்ந்த பிள்ளைங்க வேற. ஆனா தகப்பனே தாயாவும் எல்லாமா இருக்குதே, அது பெரிய விஷயம்டா. பொண்ணுத்திரண்ணே, வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, புள்ளைய கவனிக்கிறத மட்டும் குறை வச்சதே கிடையாது. சண்டை வரட்டும், பிரச்சனை இருக்கட்டும், ஃபங்க்ஷனே நடக்கட்டுமே, புள்ளைய கவனிக்கிறத போய் பாரு. தான் புள்ளைக்கு நாம தான் எல்லாமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாயாவும் இருந்துக்கிடுவாரு. என்னதான் ஃபங்க்ஷன்ல பட்டுச்சலியே கட்டிட்டு ஒரு தாய் நின்னாலும் புள்ளைய தூக்கி சுமப்பாங்க. புள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்வாங்க. பட்டு சிலையே கசங்கினாலும் பரவாயில்லன்னு புள்ளை தூக்கி சமைப்பாங்க. அப்படிதான்டா பொண்ணுத்துற அண்ணனும். எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அந்த இடத்துல அந்த அண்ணன் எவ்வளவுதான் கௌரவமா நிக்கட்டுமே, புள்ளைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்துதான் நிப்பாங்க. அந்த சபையிலே பொண்ணுத்துற அண்ணன் தான் நிக்கணும். ஆனா அந்த நேரத்துல கூட அந்த அண்ணன் புள்ளைக்கு செய்ய வேண்டியதான்டா செஞ்சுட்டு வந்து நிப்பாங்க. அதுதான் பாசம். எப்பமாவது வான்னு கூப்பிட்டா எப்படிடா வரும்? தாயாவும் தகப்பனாவும் இருந்துகிட்டு இருக்காரு பொண்ணுத்துற அண்ணன். வேண்டாம், எதுவும் நினைக்காத. சே, நான் எனக்கு என்ன தகுதி இருக்கு நான் நினைக்கிறேன். நான் தான் ஒரு நாள் கூட தூக்கி அதுக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவுமே செஞ்சதே இல்லையே. பொண்ணத்துல தான் உள்ளே கவனிக்கிறதுக்கு மட்டும் யாரையும் எதிர்பார்த்ததே கிடையாது. நானே பார்த்திருக்கேன். அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் சரி, அது பொண்ணுத்துல தான் பாப்பாரு. இப்ப கூட பாரு, குளிச்சாத்தி பறிக்க அவர் தான் விட்டுட்டு இருக்காரு. சரிடா, இதெல்லாம் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி வா போலாம். சரிடா. இந்த சத்தம் கேக்கு வெக்கமா இருக்கா? வெக்கமா இருக்கா? என்ன செல்லமா எப்படில பேசுதே? குளிச்சிட்டியா? அப்படியா? சாப்பிட்டியா? இங்க வா. ஐயே. பாப்பா தேனல, பாப்பா உனக்காக தான் அக்கா கிட்ட வந்தேன். சாப்பாடு கொடுத்துட்டேன், உன் பக்கத்தையே வச்சுக்கன்னு. பாப்பா கூட இங்கே இரு. கேட்டா பாப்பா தூங்கிட்டான்னு சொல்லிடுறேன். அவகிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இரு. அவளுக்கு பேசதான் பிடிக்கும். உன்னையும் பிடிச்சிடும். சரியா? என்ன பாப்பா இருக்கா? ஒரு சேரு நான் வெளியில நிக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போப்பா இருக்கடி. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? போப்பா பார்த்துக்கிட்டு இருக்கடி. போப்பா பாக்குறா. ஒண்ணு இல்ல சொல்றா, ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. சரி உட்காரு வா. என்ன? சரி சரி ஒண்ணு இல்ல. சரி சரி பரவாயில்ல, சாஞ்சிக்க. நான் இருக்கேன்டி, நான் இருக்கேன். நான் இருக்கேன். சரியா? நான் இருக்கேன். அப்பா கிட்ட வா. என் தொங்க பிள்ளை, என் தொங்க பிள்ளை. என்னம்மா? அது 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 என்ன நான் சொல்லணும்னா தூர போயிருக்கியா? சொல்லுவேன்.
கட்டாயமா சொல்லுவேன். சொல்லுவேன். இங்க வா. இப்படி நிக்கணும். அப்பா சீக்கிரம் சொல்றேன். அப்பா சீக்கிரம் சொல்றேன்.